ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப்பை ஓப்பன் பண்ணலாம். யூஸ் த சவுண்டுக்கு போகலாம். யூஸ் த சவுண்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் வீடியோவில் போய் இந்த வீடியோவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாற்பத்தி 4 செகண்ட் இருக்குது. டன் கொடுத்துடலாம். டன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக சாங் ஆயிடுச்சு. ஃபுல் சாங் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் சாங்ஸில் போய் சாங்ஸை மாற்றணுன்னாக்கா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மாற்றலை, அதனால் அப்படி டன் கொடுக்குறோம். இது வந்து லெட்ரஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படியே வீடியோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ லெட்ரஸ் கொடுக்க போகிறோம். லெட்ரஸ் பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வந்துச்சுங்களா லெட்ரஸ்ஸு? இதில் வந்து ஃபோட்டோ வைக்கலாம். யார் ஃபோட்டோ வேணாலும் வைக்கலாம். அதை போனீங்கன்னா எத்தனை ஃபோட்டோ வேணாலும் வைக்கலாம். நம்ம எஸ்பி சாரோட ஃபோட்டோ வச்சிடலாம். டன் கொடுத்துடலாம். இப்போ அதை ஜூம் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர்ஸ் உள்ளே போயிடுச்சுங்களா? இது எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். மேலே ஏற்றி இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கலர்ஸ் வேணுன்னா கலர்ஸில் போய் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். டிக் கொடுத்தாச்சு. இதில் வந்து சவுண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற சவுண்ட்ஸை குறைக்கணுன்னா இதில் குறைச்சி வச்சு ஃபுல்லாக குறைச்சிடலாம். சாங்ஸோட சவுண்ட்ஸை ஃபுல்லாக ஏற்றி வச்சுருங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு. அவ்வளோதான். இதில் டைட்டில் கொடுக்கணும். நம்ம ஸ்டுடியோவில் போய் கொடுக்கலாம் டைட்டில். நோ ஃபார் கிட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால நோ ஃபார் கிட்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. இது லொக்கேஷனு. இது ரெக்கமெண்ட் வீடியோ. டைட்டில் கொடுத்துடலாம். ஹேஷ்டேக் வேணுன்னா இஸ் த சாங். உங்களுக்கு தேவையான ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. வீடியோவுக்கு சம்மந்தம் உள்ளதா. கொடுத்துட்டு இஸ் த சாங் 80. ஓகே. இப்போ அப்லோட் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், அதை நம்ம பார்ப்போம். இது ஃபுல்லாக இப்போ அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஸ்டுடியோவில் போகலாம். நம்ம வந்து ஹேஷ்டேக்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறோம். அதை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டுடியோவில் போயிட்டு நெட்வொர்க் கம்மியாக இருக்குது, அதனால் ஸ்லோவாக சுற்றுது. நம்மளோட வீடியோ இங்கே வந்துச்சு. அதில் போய் டைட்டில் ஹேஷ்டேக் எல்லாமே கொடுத்துக்கணும். பேஸ்ட் பண்ணி வைக்கிறது இறக்கிடலாம்.
ஃப்ளைட்டு சுற்றினே இருக்கிறதுனால சவுண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம இதில் இருக்கிற ஹேஷ்டேக்கில் கொஞ்சம் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கேட்டகிரி, உங்களுக்கு எந்த கேட்டகிரி வேணுமோ அதில் வச்சுக்கோங்க. நம்ம டேக்ஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். டேக்ஸில் வந்து எப்படி தான் வரும், அதிகமாக லெட்ரு கொடுத்தாங்க. நீங்கள் கமா கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லைன்னா க்ளோஸ் ஆகாது. எல்லாத்துலேயும் கமா கொடுத்துக்கலாம். இப்போது கமா கொடுத்தா க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கமா ஓகே ஆகிடுச்சு பாருங்கள். சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் போயிட்டு நம்ம டைட்டில் வைக்கலன்னா டைட்டில் வச்சுக்கலாம். இப்போ டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டில் வந்து இந்த லெட்டர்ஸில் இருக்கிற வேர்ட்ஸில் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஷார்ட்ஸ் வீடியோன்னு போட்டுக்கோங்க. இப்போ ரெக்கமெண்ட் வீடியோ, எந்த வீடியோ ஓடலையோ அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரெக்கமெண்டுக்கு லொக்கேஷன் தமிழ்நாடு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம அன்இன்ஸ்டாலில் வச்சு தான் எப்போவுமே வீடியோ அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா காப்பிரைட் வந்தால் தெரியாது. இதில் வச்சு போடனே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம இப்போ சேவ் கொடுக்கலாம். எப்போவுமே அதே மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நெல் வந்துச்சுங்களா. வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆன உடனே நீங்கள் வந்து டைமிங் வச்சு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படியே பப்ளிஷ் கூட பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அன்லிஸ்டடில் இருக்குது, நல்லில் இருக்குது, ஹெச்டி வந்துச்சு. ஹெச்டி வரும், இல்லை எஸ்டி வரும், ஏதோ ஒன்று வரும். இதில் காப்பிரைட் ஒன்று வந்ததுன்னா வீடியோ டெலீட் பண்ணிவிடுங்க. இதில் நல் காமிக்குது பாருங்கள், அதான் முக்கியமான விஷயம். இதுதான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ போயிட்டு நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணால் பப்ளிஷ் கொடுக்கலாம். இல்லை இதில் போய் டைமிங் வைக்கணும், டைமிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் 2ஆம் தேதி 6 மணிக்கு வைக்கிறேன். 6:05 PM. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ சேவ் கொடுத்துருங்க. இப்படி தான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஓடும், இல்லைன்னா வியூஸ் போகாது. இப்போ நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வியூஸ் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.